பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 மாதங்கள்ல எதுவுமே நடக்கலன்னா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய அதிசாரத்தில் கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது. இந்த வருடமும் ஆச்சு, சனி பயிற்சி ஆச்சு, குரு பயிற்சி ஆச்சு, நமக்கு ராகுகேது பயிற்சின்னு எல்லாமே. ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல, இந்த மாதத்துல காத்து வாக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதிசாரத்தில் குருவும் பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார். அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம்? எவ்வளவு சூப்பரா இருக்குமா, சூப்பர் டூப்பரா இருக்குமா, எதிர்பார்க்கலாமா, இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா? அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. எங்களுக்கு ஏதாவது இல்லை எங்களுக்கு ஏதாவது நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்திருக்கிறோம். அதனால் பதிவை முழுமையாக கேட்கணும். இதில் ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போகிறோம். அதையெல்லாம் பின்பற்றுங்க, உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க. இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு மீனத்தில் சனி மகர நிலத்தில் அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாராக இருக்கேன், அவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப பழைய நிலைக்கு மிதுனத்திற்கே பின்னோக்கி அவரும் ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு, அமர போகிறார். இந்த மாசம் 5ஆம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறார், ராகு உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார். இந்த கர்ம கிரகங்கள் பொசிஷன் இதான். ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், நமக்கு செவ்வாய், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம், தனுசு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க. இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் 7ஆம் தேதி செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும், அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு 16 நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசிற்கும், இந்த மாதம் 20 சுக்கிரன் தனுசுக்கு போயிடும். அதே போல 29 புதனும் தனுசுக்கு போறாரு. இப்படின்னு இவங்கெல்லாம் மாறி மாறி பயணிக்க போகிறாங்க. பெரும்பாலும் கிரகங்கள் விருச்சகத்திலே தனுசுலயே தான் இப்ப டிரான்சிட் இருக்க போகுது. சந்திரன் மீனத்துல உதயமாகிறார். நம்ம பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு 17ஆம் தேதியிலிருந்து மார்கழி 16 வரைக்கும் இதான் நம்மளுக்கு டிசம்பர் மாதம். இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம். வாங்க. கடக ராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடக ராசிக்கு தான் இந்த பலனை சொல்றீங்களா அப்படின்னு எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். யாரும் ஐயமே பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இப்ப இல்ல, இனி வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கான காலம். 2இல் கேதுவும் 8இல் ராகும் எங்களை படாத பாடுபடுத்துதுமா. அந்த பக்கம் இந்த பக்கம் எங்களுக்கு திரும்ப முடியல, ஓட முடியாது, ஒளிய முடியாது. 2 கேமராக்கள் சுத்தி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. இவங்க எந்த இடத்துல எப்ப பாக்குறாங்க, எப்ப எந்த ஏவுகணையை வீசுவாங்கன்னு தெரியல. அப்படி இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அஷ்டம சனியை கூட நாங்க கடந்து வந்துட்டோம். இந்த அஷ்டமராக எங்களை பாடாய்படுத்துது, உடல் வகையில, பொருளாதார வகையில, அதே போல உறவுகள் வகையிலன்னு ரொம்ப புலம்பிக் கொண்டிருந்த கடகத்திற்கு இப்ப குரு அதிசாரத்தில் நிறைய ஒரு ஆற்றல், ஒரு பெரிய பலத்துடன் அவங்களை உத்வேகமாக அனைத்து வகையிலுமே களமிறங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் ஒரு அற்புதமான கூட்டணிகள் இருக்கிறாங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர காத்திருக்கிறாங்க. 10ல் சனி, அப்புறம் மாத ஆரம்பத்திலே ராசி அதிபதியும் இணைந்து தொழில் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும், வேலையே போயிடுச்சுன்றவங்களுக்கு கூட ஒரு வேலையை உங்களுக்கு அமைத்து கொடுப்பது, வேலையில் இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு நீக்கி தருவது, வேலை சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம்
பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதற்கெல்லாம் வந்து ஒரு சுமூகமான தீர்வு கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளுடைய முன்னேற்றம், அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு செயல்கள்லாம் ஏற்படுது. அதை பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப பூரிப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். போன ஜென்மாவில் நீங்கள் கேரி பண்ணி வந்த அனைத்து விதமான பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல புண்ணிய பலன்கள் இப்போ ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல அருமையான பலன்களை தந்துடும். குரு செவ்வாய் சூரியன் பார்வையில் வந்து இருப்பாங்க, செவ்வாயும் உங்களுக்கு சூரியனும். அப்போ வெளியூரில் ஒரு நல்ல ஒரு சம்பள முன்னேற்றத்துடன் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பிளாட் ப்ரொமோட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் முதலீடு போடுவது, ஒருத்தர் இடம் கொடுத்து செய்யக்கூடிய அந்த வீடு கட்டி விற்கும் தொழில்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது, இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு கை கொடுப்பது, திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், எதிர்த்தரப்புக்கு ஜாதகம்லாம் சிறப்பாக இருக்கும்போது தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு கட் பண்ணிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய சூழல்லாம் உருவாகும். ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் புரிந்து நம்மளுக்கு இது காலகட்டம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா கடகத்துக்கு எப்போவுமே 7ஆம் இடம் சனியுடைய வீடாக இருக்கிறதுனாலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆயில்லையும் ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. பூசம் எப்போ உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. புனர்பூசம் வந்து எப்போ வந்து உங்கள் தாய்மையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வந்து நீங்கள் நினைக்கும் பொழுது, உங்களுடைய தாய்மையை அனைவருக்கு பகிரும் பொழுது உங்களுக்கு வந்து எல்லா பலன்களும் உங்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தன்னலமாக இல்லாமல், தன்னலம் அதிகம் கொண்டவர்கள் தான் தன்னலமாக இருக்கணும், அதை தாண்டி உங்கள் தாய்மையை பிறருக்கு பகிரும் பொழுது உங்களுக்கு எல்லா பலன்களும் உங்களை தேடி வரும். என்னம்மா இதை வந்து எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்ட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு தான் அடுத்த குடும்பத்தை பார்ப்போம். புனர்பூசம் எப்போ வந்து உங்களை போலவே மற்றவர்களையும் வந்து நேசிக்கும் பொழுது, அனைவரையும் வந்து தாய்மை குணத்தோடு பராமரிக்கும் பொழுது சிறப்பான பலன்களை வந்து நல்லா பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொருடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய தன்மைக்கேற்றார் போல இந்த பலன்களை நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணும்பொழுது அந்த செயல்பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் வந்து எளிதாக வந்து வெற்றி கொள்வதற்கு இதெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு டிப்ஸு. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். இதுலேயே நம்ம வந்து தெளிவாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் பார்க்கலாம். ஏன்னா அந்த கழகத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு முடிவு எடுக்கிறதுல ஏன்னா உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகிடும். இவங்க எதிர்பார்ப்பு ஏற்றார் போல எதிர்த்தரப்பு செயல்படணும்னு நினைக்கும் பொழுது அங்கே அந்த செயல்பாடு இல்லாத போது ரொம்ப வந்து தொய்வு நிலையை அடைஞ்சிருவாங்க. எப்போ வந்து இவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் வந்து சீக்கிரமாக வந்து தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எப்போ வந்து இவங்க வந்து கைப்பிடி உப்பு வந்து தண்ணியில் போட்டு குளிப்பது வந்து ரொம்ப சிறப்பு. இல்லை கடலில் போய் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது குளிப்பது. பௌர்ணமி தினங்களில் வந்து அரிசி நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு வாங்குவது, ஆலயத்தில் அன்னதானத்திற்கு கொடுப்பது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அந்த மனநிலையை வந்து சிறப்பாக வச்சுக்கணும்னு சொல்லலாம். நிறைய வந்து இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க எதிர்கொண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுது கடகம். இந்த காலகட்டம் தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன சின்ன மூவ் இருக்கும். இந்த மூவெல்லாம் வந்து சிறப்பாக வந்து பிடிச்சிக்கோங்க. விரயங்கள் அதிகப்படியாக நடக்கும். எப்போ என்ன விரயம் ஏற்படும் தெரியாது. ஆனால் ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், இந்த ஃபீல்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் இதில் முடிவு எடுத்துவேன் அப்படின்னு மட்டும் தைரியமாக வந்து விசாரிக்காமல் இறங்கிவிட வேண்டாம். ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுலாம் எடுக்கிறோம், ஒரு பொருளாதார ரீதியாக, ஒரு உறவு ரீதியாக, இல்லை வந்து நம்ம வந்து ஒரு குடும்ப ரீதியாக அப்படின்னும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள், நம்ம வெல்விஷர்களை இணைந்து அவங்ககிட்ட ஒரு ஆலோசித்து எடுப்பது ரொம்ப சிறப்பு. கடகம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் சொல்லியாச்சு. ஏன்னா கிரகங்கள் வந்து உங்களுக்கு 5, 6 என்ற இடத்துல போகுது. அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டெண்டர் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி விழிப்புணர்வாக இருக்கும்பொழுது இந்த மாதம் சிறப்பாக இருந்தெல்லாம். மாணவர்கள் கூடுதல் எஃபர்ட் போடுங்க. அதே போல் வயதில் மூத்தவங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கங்களில் நீர்,
உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்வது. ஏன்னா தொற்று நோய் வந்து சீக்கிரம் வந்து பற்றக்கூடிய காலம். ஒரு விஷக்காய்ச்சல், அதே போல வந்து ஒரு பேக் பெயின், அதே போல அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரயாணங்கள்ல வந்து கொஞ்சம் கவனம். அதே போல உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து பயணத்தின் போது கவனமாக வச்சுக்கணும். நம்ம போவோம், ஒரு கோயிலுக்கே போவோம், யாருன்னா கையை விட்டு நம்ம அவருடைய ஃபோனையும் காசையும் எடுக்கக்கூடிய சூழல் இப்பொழுது ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அதிகமான கூடுதல் விழிப்புணர்வு இப்பொழுது தேவை. கடகத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீங்களோ உங்களுக்கான மிகச்சிறப்பான பலன்கள் உண்டு. அது தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக, உங்களுக்கு அனைத்து வகையிலுமே பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், என்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் வந்து முயற்சி போடுறீங்களோ அந்த விஷயங்களுக்கான பலன்கள் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். என்ன குழப்பம் இல்லாமல் சிந்தனை தெளிவுடன் செயல்படும் பொழுது மிக அருமையான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடக ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு. எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்னா கார்த்திகை மாதமாகவே இருக்கு. சோமவார விரதத்தை திங்கள்தோறும் கடைபிடிப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள். அந்த விரதம் இருந்துட்டு சிவபுராணம் படிச்சுட்டு ஒரு வில்வம் எடுத்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு வெண்பொங்கல் நிவேதனம் பண்ணிடுங்க. அதில் வந்து ஒரு லிம்சங்கா ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட பண்ணிடுங்களேன். உங்களுக்கு பாருங்க மிகச்சிறப்பான பலன்கள் நீங்க கைகூடாக மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாகவே காணலாம். அந்த பிரசாதம் செய்யறதுக்கு பொருளாக கூட வாங்கி கொடுத்துடலாம். பச்சரிசி, மிளகு, சீரகம், கல்லுப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இன்னும் அதை வந்து சக்கரை பொங்கலாம் பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் அதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள் மிக சிறப்பானதாக உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கு வந்து ரொம்ப அருமையாக காணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான முன்னேற்றங்களை அனைத்து வகையிலுமே, அது பொருளாதார முன்னேற்றம் இல்லை, ஒரு தொழில முன்னேற்றம், ஒரு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குன்னு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பிராண்டட் லைஃப் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து எல்லா வகையிலும் சமூகத்தில் 4 பேர் கிட்ட ஒரு நல்ல மதிப்பு மரியாதையுடன் அரசியல் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி வாய்ப்புகள்லாம் கிடைப்பது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து இந்த அரசியல் துறையில் இருந்தவங்களாம், இந்த துறை சார்ந்த இந்த ராசியில் இருந்தவங்களாம் கொஞ்சம் வந்து மன கஷ்டம்லாம் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, இனிமே வந்து அப்படியே மீண்டு எழுந்து உங்களுடைய வெற்றி 8 திக்கும் கொடி கட்டி பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகம் இனி வருவது உங்களுக்கு கனிவான காலங்களே. கடக ராசிக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.